ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து ஜிமினோட ஏஜ் கேப் அப்படிங்கிற ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது எப்படிப்பட்ட கண்டென்ட் அப்படிங்கிறத டைட்டிலாம் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஸோ இது பிடிக்கும்னா மட்டும் பாருங்கள், பிடிக்கலன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்னுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா நீங்கள் வந்து ஒருத்தவங்களுக்கு ரிட்டன் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஃபோன் அட்டனே ஆகலை. ஐயோ, இன்னைக்கு இத்தனை தடவை தான் பண்ணுறது, மணி 1 ஆயிடுச்சு, இன்னும் எங்கள் அப்பா ஃபோன் எடுக்கலை. எப்பா, இந்த ஜேகே கால் பண்ண அவனும் எடுக்க மாட்டேங்க. நீங்கள் திருப்பி இப்போ வந்து ஜேகே கால் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஜேகே ஃபோன் எடுத்துகிட்டு, சொல்லுடி, எங்கே ஜேகே இருக்க, எங்கள் அப்பா? என் கூட தான் இருக்கோம், உங்கள் அப்பா செம்மையாக குடிச்சிருக்கான், இப்போ 2 பேர் பாரில் இருக்கோம். ஐயோ, அப்பா கொண்டு வந்து வீட்டில் விடு, நான் எத்தனை தடவை சொன்னேன் ஒரு ஊற்றி கொடுக்காது, என்ன நானாக ஊற்றி கொடுத்துட்ருக்கேன். சிக்கி சண்டை அப்புறமா போட்டுக்கலாம், அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டு வாடா. சரி இரு கூப்பிட்டு வரேன். சரி கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபோனை வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து இப்போ வாசலில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு ஒரு கார் வருது. அப்பாடு சொல்லிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, இந்நேரத்துக்கு எதுக்கு ரோட்டுக்கு வர, அப்பாக்காக தான் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் அப்பாவை இறக்குறான். செம்ம போதை, அவர் யார நிற்க கூட இல்லை. அப்பா, நீ எதுக்குமா பாருக்கெல்லாம் வர? டே ஜேகே, என்னடா பொண்ணு பாருக்கெல்லாம் கூப்பிட்டு வர? ஆமாம் பாரு கூப்பிட்டு வராங்க, வாடா அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டுருக்கான். என்னடா அப்படிங்கிற வாட்டி டக்குன்னு ஜேகே மேலே வாமிட் பண்ணிட்டான். நீங்கள் டக்குன்னு தாடி எடுத்து நீங்கள் நான் வந்து நின்றுக்கிட்டீங்க. ஜேகே, ஐயோ கொப்பட்டிக்குதுறான், நோத்தம் பிடிச்சவனே அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்கள் அப்பாவை பார்த்து முறைக்கிறான். அப்பாவை முறைக்காது, எது போதையெல்லாம் தெரியாமல். ஜேகே உங்களை பார்த்துட்டு வந்து தொலை அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா கூப்பிட்டு போய் படுக்க வைக்கிறான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, சரி டென்ஷன் ஆகாத, நீ வேணால் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்பாவோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. சரி இப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் வந்து ஒரு டவல் மட்டும் எடுத்து அங்கே வச்சுட்டு நீங்கள் போய் உங்கள் அப்பாவோட ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜேகே கரெக்டாக குளிச்சுட்டு வந்துட்டு வெறும் டவலை மட்டும் வேர் பண்ணிட்டு வெளியே வந்து நிற்கிறோம். அந்த தமிழில் இருக்க மாதிரி இருக்கான். நீங்கள் ஜேகே பார்த்துட்டு, என்ன டேடி செம்ம ஹாட்டாக நின்றுட்டுருக்குங்க. மம்மிக்கு டேடி வெயிட்டிங். ஆஹா போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகிட்ட வந்து அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க. ஜேகே உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே கிட்டே எழுத்துட்டான். டே ஜேகே வேணாம், உனக்கு எனக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும், எனக்கு உங்கள் அப்பா வயசுடி, என்ன பார்த்து ஜேகே வேணான்னு சொல்கிறேன். அப்பா வயசாம், அதனால டேடின்னு கூப்பிடு. போடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. ஜேகே உங்கள் கையை பிடிச்சிட்டு, என்ன போட அப்படி சொல்லிட்டு டக்குன்னு உங்களை அப்படியே பெட்டில் தள்ளிட்டான். ஜேகே வேணாம், அப்பா வீட்டில் இருக்காரு, சவுண்ட் கேட்டு முழிச்சாரு, அவ்வளோதான் இன்னைக்கு, என்ன அவ்வளோதான், என்ன பண்ணிடுவீங்க அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து அப்படி உங்கள் மேலே விழுவுறான். ஜேகே வேணான்னு சொல்கிற, கை அங்கன்னு போகுது. அது போயிடுச்சு. அப்போ கைக்கு வேணும், மூளைக்கு வேணும், எல்லாத்துக்கும் தான் வேணுமா? அப்படி சொல்லிட்டு அப்படியே ஜேகேயோட டவலை உருவி தூக்கி எறிஞ்சிட்டிங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டு, மம்மி ஃபாஸ்ட்டில் தான் இருக்கீங்க போல், டேடிக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஜேகே வந்து கடகடன்னு உங்கள் ட்ரெஸ்ஸையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டான். நீங்கள் வந்து ஜேகே பாடி ஃபுல்லாக ரப் பண்ணுறீங்க. அவ்வளோ அப்படி தான் உங்களுக்கு அவ்வளோ பயங்கரமாக ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே இன்செர்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறான். 2 பேரும் அவ்வளோ மவுண்ட் பண்ணுறீங்க. உங்கள் மார்னிங் சவுண்ட் அந்த ரூமில் அவ்வளோ எக்கோ மாதிரி கேட்குது. பொறுமையா அப்பா கேட்டுருவா, அதுக்கு நீ பொறுமையாக மவுண்ட் பண்ண சொல்லிட்டு ஜேகேவும் பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கோம். 2 பேரும் அவ்வளோ பயங்கரமாக பண்ணி அப்படியே பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனில் போய் இப்போ 2 பேரும் படுத்துருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. தூங்குடி. தூங்குறது இருக்கட்டும், மார்னிங் அப்பா எந்திரிச்சோன்னு ரூமுக்கு தான் வருவார், ஸோ போய் அப்பா ரூமில் தூங்கு, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே உங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஜேகே ஃபேஸை பார்த்துட்டு, அன்னைக்கு அந்த ஒரு நாள் வரலாம், இன்றைக்கி நீ என்கிட்டே வந்திருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து கண்ணை மூடி அன்றைக்கி என்ன நடந்துச்சு, எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ளே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறீங்க. இன்றைக்கி வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி, ஸோ செம்ம கிராண்டாக நடந்துட்டுருக்கு. நீங்கள் உங்கள் அப்பா கால் பண்ணிட்டு,
அப்பா நீ எங்கே இருக்க? இந்த கும்பலில் நீ எங்கே இருக்கனே தெரில. வைன் இந்த சைடு பாரு, அப்பா இங்கே தான் இருக்கேன். அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா கிட்ட போகிறீங்க. இப்போ நீங்கள் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க. செம்மையாக இருப்பீங்க நீங்கள். குறைச்சாலாம் நம்மக்கிட்ட கட்டவே கிடையாது. செம்ம மாசாக கிளம்பி வந்திருக்கீங்க. எங்கள் அப்பா ஆல்ரெடி சொல்லியிருப்பார், இந்த பார்ட்டி கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், என் பொண்ணு அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக கிளம்புறீங்க அப்படின்ட்டுருப்பாரு. நீங்களும் அதுக்கு மாதிரி செம்மையாக கிளம்பி வந்திருக்கீங்க. எங்கள் அப்பாவுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட், அதில் ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டேங்க வந்து அன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க. ஹாய் அங்கிள், ஹாப்பி பர்த்டே. ஐயோ தேங்க்யூடி ஓயன்மா, ஒரு வழியாக இங்கே வந்துட்டியா? அடிச்சுட்டு நீங்கள் அழகாக தலைவராக ஆச்சுங்க. உங்கள் அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர மாட்டான்னு நினச்சேன். எப்போ பார்த்தாலும் என் பொண்ணு படிக்கிறா, காலேஜ் போயிருக்கா, டியூஷன் போயிருக்கா, ஸ்கூல் போயிருக்கா, சொல்லி சொல்லி உன்னை கண்ணிலே காட்டலை. இப்போ தான் பார்க்குறேன். அச்சோ எவ்வளோ அழகாக இருக்க. அச்சோ தேங்க்யூ அங்கிள் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் அப்பா உங்களை பார்த்துட்டு, சரி வா நீ பார்க்கிட்டே பேசிட்டு நான் உடனே இப்போ ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜிமின்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் ஜிமின் வந்து உங்களை வந்து அவன் ஒய்ஃப்கிட்ட கூப்பிட்டு போய் பேச வச்சுருப்பான். ஸோ நீங்களும் அவங்களும் வந்து ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு, சரி நான் போய் அப்பாட்ட போய்ட்டுறேன். சரிம்மா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து விட்டுட்டாங்க. நீங்கள் கிம் பார்த்தீங்களா? ஓ தேங்காடு பொண்ணா? ஆமாம் இந்த அங்கே இருக்கான் பாருங்கள். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை பார்த்து போகிறீங்க. அங்கே பார்த்தா வந்து உங்கள் அப்பா இன்னொருத்தர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அப்பா இங்கே என்னடா பேசிட்டியா? பேசிட்டேன் அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஒரு ஆள் வந்து செம்மையாக ட்ரிங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கான், புலம்பிகிட்டு இருக்கான். மச்சான் நல்லா தான்டா. டே ஒரு நிமிஷம் இருடா. சரி நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்ப்பா. அப்பா இவங்க என்னோடய ஃப்ரெண்ட் ஜியான். ஸோ கொஞ்சம் சார் ட்ரிங்க் அண்டில் இருக்காரா, அதான் புலம்பி தள்ளுறான். ஓ சரி அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா வந்துட்டு, டே அமைதியாக இருடா, பையன் மூடுடா. டே மச்சான் நான் அவ்வளோ நல்லா தங்கத்தட்டில் வச்சு தாங்கினேன்டா. போடா, இந்த பொண்ணுங்களே இப்படி தான், லவ் பண்ணாலே இப்படி தான்டா, நம்மளை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பாளுங்க. அவள் தாண்டா சொன்னாள் லேட்டாக கல்யாணம் பண்ணலான்னு. இப்போ என்னென்னா உன்னைய விட பெரிய பணக்காரன் ஜெயிக்க வேண்டாம். அப்போ இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண டாப்புக்கு போயிருப்பேன் மச்சான். அதுக்குள்ளே விட்டுட்டாடா. அப்போ அந்த பணம் தானா, நான் இல்லையா? நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே சின்சியராக புலம்பிகிட்ருக்கான். அவங்க அப்பாடே ஒரு நிமிஷம் என்ன பாரா, நிறுத்துடா. நீங்களும் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. டே என்னடா பண்ண சொல்கிற ஜிமின் அப்படி சொல்லிட்டு டே வந்து ஜிமினை பார்க்குறான். இப்போ ஏன்டா இப்படி பார்ட்டியில் வந்து புலம்பிகிட்ருக்கான்? நீயே பார்ட்டியில் உன்னாலே பேச முடியுதா? நானே அதை கேட்க வந்ததே ஸ்டாப் பண்ணிட்டு ஏன்டா இப்படி குடிச்சிட்டு புலம்பிகிட்ருக்கான்? அதான் அவனுக்கு அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி தான் பிரேக்கப் ஆகிருக்கு. அதுதான் இங்கே போட்டு புலம்பி தள்ளுறான். டே என்னோட பர்த்டே பார்ட்டி இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்களா, ஏன்டா தயாங்க இப்படி பண்ணுறேன்? நீ வந்து அங்கே என்னென்னு பாரு. வயன் அங்கிள் கொஞ்ச நேரம் இவனை மட்டும் பார்த்துக்கிறியா? டே அதெல்லாம் வயன் ஜங்குக்கு பார்த்துப்பா. சரி வயன் ஜங்குக்கு பார்த்துக்கோ. சரிப்பா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அங்கேயே உட்காந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து புலம்பிட்டே உங்களை பார்த்துட்டு, யாரு நீ? கிம்மோட பொண்ணு. ஓ சரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? பண்ணுறேன். எனக்கு கொண்டு போய் என் ரூமில் மட்டும் விட்டுறேன். சரி அப்படி சொல்லிட்டு நீங்களும் வந்து ஜங்குக்கோட கையை பிடிச்சி ஜங்குக்கு தூக்குறீங்க. ஜங்குக்கு எந்திரிச்சோ நீங்கள் வந்து பேலன்ஸுக்கு அவனோட ஹிப்பில் கை வச்சிட்டிங்க. ஜங்குக்கு உங்களை டக்குன்னு பார்த்துட்டு, என்ன அழகி இடுப்பை பிடிக்கிறேன், ஒன்றும் வா அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே உங்களை பிடிச்சி ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணி போகிறான். உங்களை அங்கே ஒரு மாதிரி டச் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் அவன் வந்து அதை பேலன்ஸ் எல்லாம் பண்ணுறான்னு நினச்சிட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கீங்க. ஒரு வழியாக ஜங்குக்கு வந்து அவன் ரூமில் கொண்டு போய் விட்டுட்டு, சரி நீங்கள் இங்கே இருங்க நான் அப்பாட்ட போகிறேன். ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு வந்து உங்களை வாலில் அப்படியே பிளாக் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு நிமிஷம் ஷாக்கில் பார்க்குறீங்க. ரொம்ப அழகாக இருக்க. உண்மையிலே கிம்மோட பொண்ணா? எவ்வளோ அழகான பொண்ணா? இதனால தான் என் மச்சான் மறைச்சி வச்சானோ? அது நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டே இருக்கீங்க. ஜங்கு உங்களை பார்த்துட்டு, எனக்கு ஒன்று பார்க்கும்போது செல்லன்னு இருக்கு உனக்கு இல்லையா? அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கே பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே உங்கள் நெக்கில் கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே வந்து ஜங்குக்கு புஷ் பண்ணுறீங்க. அவன் அப்படியே நிமிஷம் டக்குன்னு விளையாட்டு, என்ன பண்ணுற? ஜங்குக்கு வந்து அங்கிட்ட பார்க்குறாங்க. டேபிளில் வந்து ஒரு ட்ரிங்க் இருக்குது. அதை எடுத்து ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டோம்.
நீங்கள் அப்படியே அமிச்சு ஜங்குக்கு ஷாக்கில் பார்க்குறீங்க. என்ன பண்ணுறாரு இவர் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படியே கிட்ட வந்துட்டானிங்க. டக்குன்னு ஒரு செகண்டில் கிட்ட வந்திருப்பான். ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் நெக்கில் ஸ்ட்ராங்காக ஒரு பைட் பண்ணுறான். உங்களால் அந்த பெயினை தாங்கவே முடியல. சேம் டைம் அவன் ஹேண்ட் அங்கே அப்படி சொல்லி உங்களுக்கு பயங்கரமாக ப்ளஷர் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே உங்களை பெட்டில் தூக்கி போட்டவன் தான் அப்படியே கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருப்பான். அவனோட அவ்வளோ ப்ளஷரையும் காட்டியிருப்பான். உங்களால் அதை ஹேண்டிலே பண்ணியிருக்க முடியாது. சேம் டைம் அவனையும் உங்களால் ஹேண்டிலே பண்ண முடியல. நீங்கள் எவ்வளோ அவனை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஹைப்பானா அப்படியே அந்த செக்ஷன்லாம் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு உங்களை பார்த்துருப்பான். செம்ம ஷாக்கில் ஆகிருப்பான் அவன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட யாருன்னு கேட்டக்கப்புறம் நீங்கள் கிம்மோட பொண்ணுன்னு சொல்லிப்பீங்க. அவனுக்கு இன்னும் அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஃப்ரெண்டோட பொண்ணு என்ன பொண்ணு வச்சுருக்கோம் ஜங்குக்கா, பொண்ணு வயசுடா ஓடி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டே கூட சேர்ந்து டேயோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. பட் ஜங்குக்கு பற்றி உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்துருச்சு. அது ஏன் வந்துச்சுலாம் தெரில. உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் அதுதான். பட் உங்களுக்கு ஏன்னு தெரில, ஜங்குக்கு பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். அதனால தான் நீங்கள் உங்களையே அவனுக்கு நீங்கள் வந்து நான் எப்படி பார்த்தா தடுத்து ஓடி இருக்கா. பட் நீங்கள் எதுவுமே பண்ணல, அவனுக்கு கோஆப்ரேட்டும் பண்ணல. பட் அந்த இடத்துல இருந்தீங்க, கோஆப்ரேட் பண்ணல, உங்கள் விருப்பத்தோடு தான் இருந்தீங்க. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் வந்து ஜங்குக்கு பார்க்கலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க. டே கூப்பிட்டு போயிருப்பான். பட் ஜங்குக்கு உங்களை பார்த்தாலே விலகி போயிருப்பான். உங்களுக்கு ஏன்னு பிடிக்கல ஒயண்டி டேவோட பொண்ணு, என்னால் அந்த கில்ட்லேருந்தே வெளியே வர முடியல. நீங்கள் ஜங்குக்கோட கை பிடிச்சிட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, அது ஏதோ ஆக்சிடெண்ட்டாக நடந்தது, நீ அதை வச்செல்லாம் பிடிச்சிருக்குன்னு எப்படி சொல்லுவேன்? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அவ்வளோதான். ஜங்க் உங்களை பார்த்துட்டு ஒரு பதிலும் சொல்லாமல் போயிருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் ரிட்டன் உன்னை போய் பார்த்து பேசி எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு ஒன்று மட்டும்தான் பிடிச்சிருக்கு, அது அதனாலன்னு இல்லை, எனக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நிறைய கன்ஃபர்ஸ் பண்ணி அப்படியே ஒரு 1 year ஆகிருக்கும். 1 yearக்கு அப்புறம் தான் ஜேகே வந்து உங்கள் லவ்வே அக்செப்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் டேக்கு தெரியாமல் அப்பப்போ ஹாப்பியாக இருந்துக்கிறது, வெளியே போகிறது அப்படிலாம் சொல்லி தான் உங்கள் டேஸ் போயிட்டுருக்கு. ஓகே வாங்க இப்போ அப்படியே பேக் டு ஸ்டோரிக்கு போகலாம். மார்னிங் ஒரு 4 மணி போல் இருக்கும். உங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது. நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜங்குக்கு அப்படியே நேக்கடா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜங்குக்கா என்ன பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுக்கிறான். தண்ணி ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு உங்களை பார்க்குறான். போ எங்கே போ, அப்போ ரூமுக்கு போடா, அவ்வளோதான் எந்திரிச்சாரு என்ன போட்டுவார் போடா. சரின்னு சொல்லிட்டு அவனே எந்திரிச்சு நீங்கள் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு லவ் யூ டூடா, பெட்டெல்லாம் சரி பண்ணிக்கோ, ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாங்க தூரமாக வச்சுக்கோ சரியா. டோரை லாக் பண்ணிக்கோ, உங்கள் அப்பா பாட்டுக்கு மெண்டல் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுவான், ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்கு. சரி. ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டே போயிருப்பான். அதுக்கப்புறம் நீங்களும் ட்ரெஸ் மாற்றிட்டு தூங்கியிருப்பீங்க. ஜங்க் போய் அங்கே போய் நல்லா குப்புறடிச்சு தூங்கிட்டான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு நீங்கள் எந்திரிச்சு பார்க்குறீங்க. டே அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துருக்கான். அவங்கக்கிட்ட பேசவே இல்லை, நீங்கள் முறைச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு அப்போ தான் எந்திரிச்சு வந்து பார்த்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காத மாதிரி டேவை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்ன கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு விஷயம் ஷாக்கில் நிற்கிறான். ஏன்னா ஜங்குக்கு நீங்கள் இப்படி பேசி கேட்டதே இல்லை. டே உங்களை பார்த்துட்டு இருக்குமா கொஞ்சமா சுத்தமாக இல்லைடா, சரி விடு அப்படி சொல்லிட்டு ஜங்கு விஷயம் ஷாக்கு, என்ன மிரட்டுறா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். எத்தனை தடவை சொன்னேன் ட்ரிங்க் பண்ணாது சீக்கிரமாக வீட்டுக்கு வா, நான் ஒரு பொண்ணாக தனியாக இருக்கேன், அறிவு இருக்காடா வாடான்னு எத்தனை தடவை சொல்கிறேன். எப்போதுமே நான் சொல்கிறத கண்டுக்கிறதே கிடையாது. அப்படியே உன் பாட்டுக்கு ஊர் சுற்றுறது. குடிச்சிட்டு எத்தனை மணிக்கு வர, அது நீ வரல, உன்னை கூட்டிகிட்டு வேற ஒரு ஆள். ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன நம்மளை டேமேஜ் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். வர நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை, நீங்கிட்ட பேசவே பேசாத, நான் பேசலைனா மட்டும்தான் நீ குடிக்காமல் இருக்க, இல்லைனா குடிச்சிட்றேன். கேட்டால் நீ எப்படின்னா அப்பா உனக்கு கட்டி குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இல்லைனா அம்மா இல்லாமல் அப்பா உனக்கு கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்கேன், இல்லை ஏதோ ஒரு கஷ்டம் அப்படிம்ப. என்ன கஷ்டம் அதையாச்சும் சொல்லித்தரேன். உங்களை பார்த்துட்டு இல்லை இப்போ எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, அப்புறம் சும்மா குடிக்கணும்னு தோணும் அப்படியே மண்டையில் 2 போட்டேன் அப்படி சொல்லிட்டு மண்டையில் 2 இருக்கிறீங்க. சாரி இன்னைக்கு பேர் குடிக்க மாட்டேன், இப்படி க்யூட்டாக மட்டும் பேசாத, உனக்கு இப்போ தானே வலிக்குதா இல்லையா? வலிக்குது, நீ டீ கூட போட்டு தராமல் திட்டிகிட்ருக்க, டீ போட்டு கொடுத்துட்டு திட்டேன். நீங்கள் அப்படியே டே பார்த்துட்டு நீ எனக்கு அப்பாடா ஞாபகம் இருக்காடா இருக்கு என்ன சொல்லிட்டு அழகாக தலையை வேற ஆட்டுறான்.
க்யூட்டாக பண்ணியே நம்மளை கோத்துட்றான்டா. ஹம் என்னதான் நான் அப்பாவை பார்க்கணும்னு நினச்சாலும் இவன் என்னோட ஃப்ரெண்டு மாதிரி இல்லை, என்னோட குழந்தை மாதிரி தெரியுறான். அச்சோ அழகு குழந்தை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சனே ஏறி தலையில் உட்காந்துவான். இப்போ நான் மிரட்டுறதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மொரஸ்டே பெட்டி போட்டுட்ருக்கீங்க. உங்களோட ஹேண்ட் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக பேக் பண்ணுது. ஜங்குக்கும் அப்பா வெளியே இருக்காரு. திட்டப்பா அப்பா நான் தெரியலையோ, வாடா போடான்னு அந்த பேச்சு பேசிவிட்டு இப்போ அப்பா வெளியே இருக்காராம். அவரு என்னோட ஃப்ரெண்டு. இப்படி நான் திட்டலனா தான் அச்சோ பொண்ணு கோச்சு குச்சி போல எதுவுமே பேசலன்னு நினச்சி கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. இப்போ நான் திட்டனால பொண்ணுக்கு கோவம் குறைஞ்சிடும்னு நினச்சி அங்கே பாரு சந்தோஷமாக தான் உட்காந்துருக்காரு. அப்பா பொண்ணோட லவ் லாங்குவேஜோ அடுத்து நீங்கள் க்யூட்டான்னு தலையாட்டுறீங்க. ஜங்குக்கு உங்களை பார்த்துட்டு நம்ம லவ் லாங்குவேஜ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அப்பாட்ட பொண்ணுக்கிட்ட ஸ்டார்ட் ஆகும். ஏய் கம்முன்னு ரெடி, அவங்க அப்பெல்லாம் தரமாட்டான். எனக்கு தெரிஞ்சு இப்படியே கொஞ்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிரு. உன் வீட்டில் வந்து திருட்டுத்தனமாக கொஞ்சிறேன். நீங்கள் ஜங்குக்க திரும்பி பார்த்துட்டு ஏய் என்ன சொல்கிற? ஜங்கம் விளையாட்டு கூப்பிட்டு சொல்லாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏய் நிஜமாக தான், கண்டிப்பாக நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான். ஸோ வீட்டில் வந்து திருட்டுத்தனமாக கொஞ்சிறேன். நீங்கள் ஜங்குக்க பார்த்துட்டு இப்படி காலையே நச்சுன்னு ஒரு மிதி. ஏண்டி எப்படி சொல்லிட்டு ஜங்கு அப்படியே என் காலை பக்கம் சவுந்து போச்சு. விளையாட்டு கூட சொல்லாத, நான் வேற ஒருத்தனை கட்டிக்கவும் மாட்டேன், உனக்கு வேற ஒருத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கவும் விட மாட்டேன். ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு தான், நான் உனக்கு தான், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டீ ஆத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க. விளையாட்டுக்கு சொன்னேன் மாடு நல்லா மிதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குங்களை பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் ஜங்குக்கு டீ ஆற்றலை போய் பார்த்துட்டு ஜங்குக்கு டீ இல்லையா, உனக்கு கொடுத்ததே பெருசு, உன் ஃப்ரெண்டுக்கு வேணும்னா நீ ஆற்றி கொடு, நான்லாம் ஆற்றி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் டீ எடுத்துகிட்டு ரூமுக்கு போயிட்டீங்க. என்னாச்சு என் அழகு குட்டி இன்றைக்கி புதுசாக பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து நினச்சிட்டு டேவை பார்த்துட்ருக்கான். டே ஜங்குக்கு பார்த்துட்டு என்னடா பண்ண என் பொண்ணை, உனக்கு காஃபி போட்டு தராமல் போக வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கேட்டேன். ஏன்டா சின்ன பிள்ளைய பார்த்தா அந்த கேள்வியெல்லாம் கேட்குற? டே உன் பிள்ளை சின்ன பிள்ளையா? காலேஜ் முடித்து 6 மந்த்துக்கு மேலே ஆச்சு. ஸ்டில் நீ எதுவும் கல்யாணம் பற்றிலாம் பேசலையா? தான் சும்மா பேசணும்னு பேசினேன். இப்படி பார் டீ கூட கொடுக்காம போகுது. சரி வா டீ ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை அங்கே டீ இருக்குது, உன் பொண்ணு எடுத்து கொடுக்காம போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் இப்போ இருக்க டீ வந்து நீங்கள் ஆற்ற கூட இல்லை, அது அப்படியே அந்த அடுப்புலேயே அந்த இதில் டீ வச்ச பாத்திரத்துலேயே இருக்குது. அதை எடுத்து சுகர்லாம் போட்டு ஆற்றி எடுத்துகிட்டு வரான். நீங்கள் எப்படி கிச்சன்லேருந்து பார்த்துட்டு என்னதான் கூப்பிட்டாலும் இந்த பண்ணி பையன் எப்படியாச்சும் சமாதானம் பண்ணி விட்டுருவோம். எப்படி சொல்கிறான் பாரு பொசுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக உங்கள் ரூமில் உட்காந்துருக்கீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அங்கே ஜங்குக்கு காணா. இப்போ உங்கள் அப்பா மட்டும்தான் உட்காந்துருக்காரு. நீங்கள் போயிட்டு டேயோட கையை பிடிக்கிறீங்க. டே உங்களை பார்த்துட்டு என்னாச்சு என் பொண்ணுக்கு? அப்பா என்னவா அப்படி சொல்லிட்டு டே வந்து உங்களை பார்த்துட்ருக்கா. நீங்கள் டேயோட லேப்பில் போய் உட்காந்துட்டீங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு? குழந்த மாதிரி திடீர்னு பண்ணுறா. உனக்கு ஏன் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தோணவே இல்லை? உனக்கு தான் யாரையோ பிடிச்சிருக்கே, எப்போ சொல்லலான் இருக்க? நீங்கள் ஷாக்கில் டக்குன்னு டேவை பார்க்குறீங்க. அப்பா அது உனக்கு பிடிச்சிருக்கு தானே? நீங்கள் எப்படி சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கீங்க? எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். உன்னோட சின்ன சின்ன மூவை கூட அப்பா பார்த்து நோட் பண்ணுவேன். ஏன்னா உன்னை குட்டியாக இருக்கப்போ உங்கள் அம்மா கொடுத்துட்டு அவளை இந்த வயசில் ரொம்ப நல்லா கவனிச்சிக்கோ. அவள் என்ன பண்ணாலும் பார்த்துட்டு கரெக்டாக இருந்தால் ஓகேன்னு சொல்லி தோட தட்டு, தப்புனா அவளை மண்டலே 2 தட்டு அவளை அப்படி பார்த்து வளர்த்துக்கோ சரியா? எல்லாத்துக்கும் தலையாட்டாது அப்போல்லாம் சொன்னான். நானும் சரின்னு சொல்லிட்டு அவள் சொன்ன வயசு வந்ததுக்கப்புறம் உன்னை பார்த்து நோட் பண்ணதில் என் பொண்ணு லவ் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிட்டேன். அவளாம் எப்போ சொல்லுவான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பாவுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரம் பேத்தியெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை தான். எப்போ சொல்லலான் இருக்க? நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டு அது எப்படி சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்க டேபிள் ஏறி உட்காந்தீங்க. உங்கள் அப்பா சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்ருக்காரு. லவ் பண்ணிட்டுருந்தா இல்லை சொல்லவே மாட்டேன். எனக்கு எங்கள் அப்பா மாதிரி ஒரு கேரக்டர் லவ் பண்ணும். அவர் பொண்டாட்டி இல்லைனாலும் பொண்டாட்டி இவ்வளோ லவ் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு வேணும். அதுக்கு நீ அப்பாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா நிஜமாக 10 வயசு வரைக்கும் சொன்னில, அப்போ ஒன்று கல்யாணம் பண்ணிப்பேன், ஒன்று தான் பண்ணிப்பேன்னு. அப்பா அதப்பா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆனால் அதுதான்ப்பா உண்மை. எனக்கு ஒன்று மாதிரி கேரக்டர் இருக்க பையன் தான் வேணும். கண்டுபிடிச்சிட்டியாலோ? கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் இது வரைக்கும் அந்த பையன்கிட்ட வாயை திறந்து ஐ லவ் யூங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை.
எங்கள் அப்பா கிட்ட சொல்லி, எங்கள் அப்பா ஓகே சொல்லி, கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட தான் அந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லி அவ்வளோ பத்திரமா வச்சுருக்கேன். நீ நான் சொன்ன ஓகே சொல்லுவேலப்பா. அந்த நம்பிக்கையில் தான் நான் அவனை லவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் எத்தனை பேர் என் பொண்ணு கையை காட்டி இத்தனை பேரை நான் லவ் பண்ணுறப்பான்னு சொன்னாலும் அத்தனை பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அப்போ நான் அப்படி இல்லை. தெரியும் யார் நீங்கள் எப்படியோ வந்து சைலண்டாக தலை குனிகிறீங்க. யாரையும் என் பொண்ணு லவ் பண்ணுறா? ஜேகேவா உங்கள் அப்பா விஷயம் சைலண்ட்டாக பார்த்துட்டு, ஜேகே பார்க்க அப்பா மாதிரி இருப்பான்ல கேரக்டர் வைஸ், ரொம்ப ஒன்றை மாதிரியே இருக்கம்ப்பா. சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பார்த்து பார்த்து பண்ணுவான். இல்லைம்மா இப்படி பண்ணுமா, அது கரெக்டாக இருக்குமா, நீ மாப் போட்டால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனும் அப்படி தான், அவ்வளோ மாப் போடுவான். இப்படி பாருமா, அப்படி பாருமா, ஐயோம்மா இப்படி பண்ணாதம்மா, நான் சொல்கிறேன்ல இப்படி பண்ண உனக்கு கரெக்டாக இருக்கும், இது உனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 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 நமக்குன்னு யோசிச்சதை விட அவன் உனக்கு எல்லாமே உனக்காக அப்படி சொல்லி நிறைய சொல்லுவான்ப்பா. எனக்கு அதனாலே ஒன்றை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. நான் அவனில் ஃபஸ்ட் டைம் அவனை பார்த்தப்பே நான் ஒன்றை தான் பார்த்தேன், அவனை பார்க்கல. அவனுக்குள்ளே இருந்த ஒன்றை பார்த்தேன். எனக்கு அதனால் ஜேகே விட மனசு வரலப்பா. எனக்கு ஜேகே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஜேகே லவ்வை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஏஜ் அவனுக்கு பெரிய மேட்டராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு அவன் பார்க்க எங்கள் அப்பா மாதிரி இருந்தனால அவனை திருப்பி திருப்பி போய் டார்ச்சர் பண்ணி இப்போ லவ் பண்ண வச்சிட்டேன். இது வரைக்கும் அவனும் என்கிட்ட ஐ லவ் யூங்கிற வேர்டை சொன்னதே இல்லை. உங்கள் அப்பா ஒத்துக்கிட்டா நம்ம கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த வேர்டை சொல்லுவேன், இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான். நானும் அதே பாலிசியாக தான் இருக்கேன். ஒத்துக்குவியாப்பா? டே உங்களை பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை. அப்பா கொஞ்சம் டைம் தரியா? சரிப்பா சரின்னு சொல்லிட்டு டேவும் எந்திரிச்சு போயிட்டான். அப்படியே ஒரு மாதம் இருக்கும். டே அதை பற்றி எதுவுமே பேசலை. நீங்களும் ஜங்குக்கு நார்மலாக தான் பேசுகிறீங்க. ஜங்குக்கு வந்து உங்கள் அப்பா என்கிட்ட கேட்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டான். அவனை போய் பேச போனாலும் அப்புறம் பேசிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கேஷுவலாக அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். என்னடி உங்கள் அப்பனுக்கு பிடிக்கலோ? இல்லை அப்பாவுக்கு ஒன்று பிடிக்கும். யாரும் அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க வைன். இல்லாட்டி உங்கள் அப்பா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிக்கோ. நான் கல்யாணம் பண்ணிட்டா இல்லை இருப்பியா சொல்லு. அழாதடி, உனக்கு நான் வேணாம் தானே அதான் அப்படி சொல்கிறப்போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேவோட கையை தட்டி விட்டு வீட்டுக்கு அழுதுகிட்டே வந்திருப்பீங்க. டே வந்து ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருப்பான். என்னாச்சு அப்பா அப்பா என்னாச்சுமா, அப்பா பாருமா என்னாச்சு, இங்கே பாரு அப்படின்றோம். நீங்கள் அவனை ஹக் பண்ணிட்டு தேம்பி அழுகுறீங்க. என்னாச்சு அப்பா? ஜம்முக்கு பார்த்து உங்கள் அப்பா ஓகேவே சொல்லலை. உங்கள் அப்பா சொல்கிறேன் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அப்பா அவனுக்கு மேலே லவ்வே இல்லை, ஐ ஹேட் ஹிம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் தேம்பி அழுகுறீங்க. விளையாட்டுக்கு சொல்லியிருப்பான் அப்பா அப்படி சொல்லிட்டு போய் ரூமில் படுத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு தேம்பி அழுதுகிட்டே இருக்கீங்க. டே எவ்வளோ சமாதானம் ட்ரை பண்ணாலும் இல்லை வேணாம் போ, அவனும் வேணாம் நீ வேணாம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அப்படியே தூங்கியும் இருப்பீங்க. அதுக்கப்புறம் 10 days ஆகுது. ஜங்குக்கு வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. அவனை பார்த்து அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணிட்டு போகிறீங்க. டேக்கே ஷாக் தான், என்ன என் பொண்ணு இந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோம். அப்போ அவன் எப்படி பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு திட்டான். டே நான் ஒன்றுமே சொல்லு, சும்மா நார்மலாக நீ எப்படி என் பொண்ணை பார்த்து எப்படி சொல்லலாம்? டே மச்சான் நிஜமாக நார்மலாக. இப்போ நீ மச்சானாலாம் பேச வேண்டாம், நான் என் பொண்ணுக்காக பேச வந்திருக்கேன். அப்படியா தீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு ஷாக்காக இருக்குது. டே திட்டிட்டு வீட்டுக்கு வந்திருப்பான். இன்றைக்கி வந்து நீங்கள் மார்னிங் அழகாக குளிச்சுட்டு வந்து நிற்கிறீங்க. போப்பா இந்த ட்ரெஸ்ஸை இப்போ நான் அழகாக இருப்பேன் சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்கள் அப்பா கொடுத்த ஒரு அழகான பிங்க் கலர் ஃப்ராக் தான் கொடுத்துருக்கான். அதை எடுத்து போட்டுக்கிட்டீங்க. உங்களுக்கு அழகாக ஹேர் ஸ்டைலாம் சீவிட்டு அழகாக மேக்கப்பில் போட்டு அழகாக என் பொண்ணு ஏஞ்சல் மாதிரி இருக்கா. அப்படியா? இந்த சிரிப்பு வீட்டில் வரவே மாட்டேங்குதே. வர இல்லை நான் நல்லா தான் சிரிக்கிறேன். நீ இந்த வீட்டில் கலகலன்னு சிரிச்சு ரொம்ப நாள் ஆகுது. உன் சிரிப்பு சத்தம் கேட்டால் எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 மாதம் இருக்கும். அப்போல்லாம் இல்லைப்பா. சரி வாமா அப்படி சொல்லிட்டு டே வந்து உங்களுக்கு காரில் ஏற்றி டேரெக்டாக கூட்டி போயிட்டுருக்கான். எங்கே போகிறோம்? சர்ப்ரைஸ் அப்படி சொல்லிட்டு டே வந்து அவங்க கண்ணை கட்டிட்டான். அப்பா என்னப்பா சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் தான் அப்படி சொல்லிட்டு டே வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பிளேஸில் கூப்பிட்டு போயிட்டு உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அங்கே ஏதோ பேசுகிற சவுண்ட்லாம் கேட்டுட்ருக்கு. அங்கே பார்த்தா இன்னொரு பர்சன் எதுக்கடா என் கண்ணை கட்டி வச்சுருக்கீங்க, இது என்னடா பிளேஸ் அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். கரெக்டாக வந்து ஜங்குக்கோட ஐஸை வந்து ஃபோல்டை எடுத்துடுறாங்க. ஜங்குக்கு ஷாக்கு. ஏன்னா அவனுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸே மாற்றிட்டுருப்பாங்க. டே விடுங்கடா நாய்ங்களா என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருப்பான். ஜங்குக்கு ஃபுல்லாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கடத்தின மாதிரி தூக்கிட்டு வந்து நிற்க வச்சுருக்கானுங்க. ஜங்குக்கு அதனால தான் டே என்னடா கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஒருத்தனுமே பதிலே சொல்லலை. இப்போ பார்த்தா நீங்கள் வந்து அழகாக பொண்ணு கெட்டப்போ நடந்துருந்துட்டுருக்கீங்க. டே வந்து உங்கள் கையை பிடிச்சி பார்த்து வாம்மா, எவ்வளோ ஸ்டெப் எடுத்து வைமா,
லைட்டாக காண எடுத்து வை போதும் ஸ்டெப் ஏறு அப்படி சொல்லிட்டு பார்த்து பார்த்து கூட்டு வந்துட்டுருக்கான். சைலண்ட்டாக ஜங்குக் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவங்கள கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சுட்டு உங்கள் ஐஃபோல்டர் எடுத்துவிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவங்க கையை பிடிக்கிறான். நீங்கள் டக்குன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்க செட்டப்லாம் பார்த்துட்டு அப்பா இவன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இவன் இருக்கிற வரைக்கும் நீ ரொம்ப ஹாப்பியாக பார்த்துப்பிடடா. அப்படியே ஜங்குக்கு வந்து ஐஸில் டேஸ்ட்லாம் வருது. டே புது மாப்பிள்ள அல்லாத இனி பேர் தான் பொண்ணு நீ நல்லா பார்த்துக்கும். இனி பேர் தான் நீ நிறையா அழுப்புற. அப்பா அப்படியே உங்கள் கையை பிடிச்சி வந்து ஜங்கு கூட கையில் வைக்கிறான். நீங்கள் டக்குன்னு வந்து ஜங்கு கூட கையிலேருந்து கையை எடுத்துட்டீங்க. என்னது அப்படி சொல்லிட்டு டக்குன்னு ஜங்குக்கு உங்கள் கையை பிடிக்க வந்துருப்பா. நீங்கள் அதுங்காட்டி டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு லவ் யூப்பா லவ் விடிச்செல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். என் பொண்ணுக்காக அப்போ இந்த உலகத்தையே வேணாலும் வாங்கி தருவேன். இந்த ஆஃப்டர் ஆல் இந்த ஜங்குக்கு வாங்கி தர மாட்டேறான். ஆஃப்டர் ஆல் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கும் ஜங்குக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக வெட்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக உங்கள் அப்பாவே பார்த்துட்ருக்கீங்க. என்னடி உங்கள் அப்பனையை ரசிச்சுட்டே இருக்க. எங்கள் அப்பாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு பார்த்தீங்களா. சொன்னேன்ல உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணலடி. அவனே இப்படி திருட்டுத்தனமாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டான். எங்கள் அப்பாவுக்கு ஒரு பொண்ணோட ஹாப்பினஸ் மட்டும்தான் முக்கியம். இந்த உலகத்தில் வேறு எதுவுமே அவருக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேவே பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் ஜங்குக்கும் வந்து தனியாக வீடு வந்து டே ரெடி பண்ணியிருப்பான். ஸோ அந்த வீட்டுக்கு தான் போகிறீங்க. அந்த வீடு செம்ம ரொமான்டிக்காக ரெடியாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே உங்களை பேக் பண்ணிட்டு ஒன்று டீ ஸ்டார்ட் பண்ணலாமா போட அப்படி சொல்லி ஜங்கு தள்ளிவிட்டு முன்னாடி போயிட்டு வீடை ஃபுல்லாக பார்த்துட்டு செம்மையாக இருக்குல்ல ஜங்குக்கா. அப்போ பார்த்து ரெடி பண்ணியிருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு சுற்றி பார்த்துட்டீங்க. ஜங்க் டக்குன்னு அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சுட்டு எனக்கு தகுந்த பெட்ரூம் மட்டும்தான் ஒத்த வீடு இல்லை அப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களை அங்கங்கே அப்படி சொல்லி பயங்கரமாக பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அந்த டைமில் செம்மையாக ரெயின் பெய்ய ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம்லேயே இப்படி தான் ஆச்சு, ஃபர்ஸ்ட் நைட்லி இப்படி தான் ஆகுது அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அங்கே செஸ்ட்டு போட்டு பயங்கரமாக சப் பண்ணி சூப் பண்ணிகிட்ருக்கோம். இப்படி பண்ணாதுன்னு சொன்னிக்கு இட்ஸ் பெயினிங் இட்ஸ் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணிப்பான். நீங்களும் ஜங்குக்கும் பயங்கரமாக ஒன் பண்ணிகிட்ருக்கீங்க. உனக்கு இவ்வளோ வயசுன்னு சொன்னால் இவரை வச்சு நம்புவாங்களா? பச்சை செய்கிறடா என்ன அத்தனை வருஷமாக இருக்குதுடி. உங்ககிட்ட காட்டணுன்னு இருந்திருக்கு போல் பச்சை செஞ்சுருவேன். அப்போ எக்தல் ஃப்ரெண்ட்டில் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு அப்படியே கீழே தட்ட மேலே வரீங்க. அவகிட்டலாம் ஒரு டைம் கூட பண்ணதில்லை. நடிக்காதடா, நிச்சயமா என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் நீ தான். அப்பா இவ்வளோ விஷயமா யாரு கூட பண்ணதில்லையாடா? சும்மா தன் கையை தனக்கு உதவி ஐயோடு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலேயே ஒரு அடி வைக்கிறீங்க. ஜங்க் சிரிச்சிட்டே வந்து அதுக்கப்புறமா அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கியிருப்பீங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்திருக்கும். நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அழகான ஒரு பேபி கேர்ள் பிறந்திருக்கும். ஜங்குக்கு வந்து எப்படி உங்களை பார்த்துக்கிட்டானோ அதே மாதிரி தான் நானும் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்துப்பான். கேட்டுகிட்டே இருப்பான். இந்த வயசில் எப்படி பார்த்துக்கணும், அந்த வயசில் எப்படி பார்த்துக்கணும், என்னென்ன ஊட்டணும், இதை தான்டா அப்பா சொன்னேன், இல்லை இதை தான் ஊட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே ஜங்கு பண்ணுவான். நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு எவ்வளோ பண்ணாலும் எங்கள் அப்பாவும் மிஞ்ச முடியாது. ஜங்குக்கு வந்து அவங்க பொண்ணு அப்போ தான் குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருப்பான். ஏன்டி எப்படி சொல்லிட்டு க்யூட்டாக அவங்கள பார்க்குறான். அதெல்லாம் வேறு ஃபீலிங்டா. அப்பா பொண்ணு மட்டும் இருக்குது அவ்வளோ ஹாப்பியாக ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் தெரியுமா. அந்த வயசில் எங்கள் அப்பா நான் அப்படி பார்த்துப்பாரு. அதெல்லாம் வேறு லைஃபு நீ கொடுக்குறேன். பட் என் லைஃப்க்கு ஈடாகுது போடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அழகாக கிளம்ப வச்சிட்ருக்கான். உங்கள் பொண்ணு எனி டைம் அப்பா 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 தான், ஒரு வார்த்தையே கிடையாது. அப்பா எங்கப்பா போகிறேன், அப்பா ஆஃபீஸ் போகிறேன்டி தங்க பிள்ளாடி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அவன் பொண்ணை தூக்கியிருக்கான். நீங்கள் அவனை பார்த்துட்டு ஆமாம் ஆஃபீஸ் போகிறாரு உங்கள் அப்பா. நிஜமாக ஆஃபீஸ் தாண்டி போகிறேன். ஆமாண்டா அவர் சொல்லிட்டு நீங்கள் வந்து கேஷுவலாக நீங்கள் போய் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏன் என்னை விட்டுட்டு போகிறேன், என்னையும் கூட்டிகிட்டு போயேன், நான் கூட வந்து சமத்தாக இருக்கேன்ப்பா. ஜங்கு தான் பொண்ணை பார்த்துட்டு அப்படிங்கிறியா? அப்பா அம்மா விட்டுட்டு போயிடலாமா? ஏன் பாவம், அது குழந்தை தனியாக இருக்காது. என் பிள்ளைக்கே தெரியுதுடி நீ குழந்தைனே. நீங்கள் ஜங்குக்கு பார்த்துட்டு ஆமாம்மா குழந்தைக்கு தான் இன்னொரு குழந்தை கொடுத்துச்சான். ஏடு சொல்லி ஜங்கு தான் உங்களுக்கு பற்றி கியூட்டாக சிரிக்கிறோம். 2வது பிள்ளை பெற்றுக்கிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். என் பொண்ணு டெய்லி என் கூட வரேன்ப்பா, போர் அடிக்குதுப்பா அப்படிலாம் சொல்ல மாட்டாள. என் குட்டி ஜங்கு கூட சேர்ந்து க்யூட்டாக விளாண்டுட்ருப்பாள. குட்டி ஜங்குக்கா போடா, இதுக்கே வழி தாங்க முடியாம இன்னொரு பிள்ளையெல்லாம் பொண்ணாட்டி ப்ராசஸ் பண்ணி உங்கள் பொண்ணு வந்துட்டு ஆணு ஜங்கு கோயை பார்த்துட்ருக்கா. ஜங்கு போய் மூடுற அப்படி சொல்லி ஜங்கு ஒரு அடி வைக்கிறீங்க. ஏண்டி
அங்கே பாரு ஜங்க் அப்படியே அந்த க்யூட்டாக பொண்ணை பார்க்குறான். அவன் நல்லா ஜங்கு என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத ஒத்து கவனிச்சிட்ருக்கா. நீ என்ன பேர் இப்போ இருக்கப்போ கொஞ்சம் பார்த்து பேசு, நீ என்ன பேசினாலும் கவனிச்சிட்டு இருக்க. ஆ அம்மா ப்ராசஸ்னால் என்ன? நீங்கள் அப்படியே உங்கள் பொண்ணை பார்த்துட்டு ஜங்கு பார்த்து முறைக்கிறீங்க. அது அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிள்ளையத்தைக்கு உங்கள் கையில் கொடுத்துட்டு ஓடியே போயிட்டான். பொறுக்கி உங்கள் பொண்ணு டக்குன்னு பொறுக்கி இங்கே அடியே கம்முனு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடெலாம் ஊட்டியிருப்பீங்க. உங்கள் பொண்ணு வந்து சின்ன சின்ன விஷயத்தில் கூட ஜங்குக்கு அவ்வளோ அட்மையர் பண்ணுவா. நீங்களும் அப்படி தான் என்ன பண்ணாலும் அதை பார்த்து பார்த்து ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி அப்படியே உங்களோட கேரக்டர் ஃபேஸ் பார்க்க ஜங்குக்கு மாதிரி இருக்கும். பட் கேரக்டர் வைஸ் ஃபுல்லாகவே உங்கள் பொண்ணு நீங்கள் தான். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணாலும் பின்னாடியே இப்போ அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு ரிட்டன் அதை பண்ணுறது எல்லா வேலையும் பார்ப்பீங்க. உங்கள் பொண்ணும் அப்படி தான். ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னு அதை அப்படியே டிட்டாக ஃபாலோ பண்ணுவான். அவன் குளிச்சுட்டு வந்து அவன் தலையை வந்துட்டு அப்படியே முடி வந்து கையை விட்டு தான் கோதிட்டு இருப்பான். உங்கள் பொண்ணு அதை பார்த்துட்டு அவ்வளோ அதே விஷயம் தான் பண்ணிட்டு அலைவா. ஜங்க் வந்து லேப்டாப்பில் ஏதாச்சும் பார்த்துட்டே இருப்பான், ஏதாவது ப்ராஜெக்ட் விஷயமா பார்க்குறேன்னு சொல்லிட்டு. உங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு குட்டியாக அந்த லேப்டாப் வாங்கி கொடுத்துருப்பான். அதாவது நார்மல் கிடையாது, ஒரு டாய் தான். ஆனால் அது எனி டைம் அவன் எப்படி தட்டுறானோ அதே மாதிரி பார்த்து தட்டிகிட்டே இருப்பான். அவன் எப்படி கோட் ஷீட் போகிறானோ அப்படி தான் போடுவேன், அட்டம் பிடிச்சோம் அது மட்டும்தான் போடுவான். அதனால ஜங்க் வந்து மேக்ஸிமம் வீட்டில் இருந்தாலும் ஷர்ட்டும் டவுசரும் மட்டும்தான் போடுவான், இல்லை டிஷர்ட் டவுசர் அப்படி இருந்தால் மட்டும்தான் பொண்ணும் அதே அவுட்ஃபிட் போடுவோம். இல்லைன்னா கண்டிப்பாக மேடம் வந்துட்டு எவன் நான் போடவே மாட்டேன், எனக்கு எங்கள் அப்பா போடுற கோட் ஷூட்டே வேணும் நடமுடிப்பான். அதனால் நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அந்த மாதிரி ஜங்க்கு வந்துட்டு போட வச்சு அதே மாதிரி ட்ரெஸ் இவளுக்கு போட்டு விட்றது, ஜங்க் சாப்பிட்றத பார்த்துட்டு இவளே சாப்பிட்றது, எல்லா வேலையுமே ஜங்குக்கு பார்த்து ஜங்குக்கு என்ன பேசுகிறானோ அதை அப்படியே அட்மையர் பண்ணி பேசுவாள். அவன் சின்னதாக ஒரு வார்த்தை தப்பாக பேசுகிறாலும் அதே வார்த்தை இவளும் தப்பாக சொல்லுவாள். ஜங்குக்கோ அதை கரெக்ஷன் பண்ணு, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கரெக்ஷன் பண்ணுவான். அதே மாதிரி தான் உங்கள் பொண்ணும். உங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உங்களையும் உங்கள் அப்பாவையும் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து உங்கள் அம்மா பாசத்துக்கு ரொம்ப எங்கிருப்பீங்க. அவ்வளோ பாசம் காட்டினாலும் அம்மா இல்லை அப்படிங்கிற அந்த சின்ன ஒரு கஷ்டம் வந்திருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி இருந்திருந்தால் இப்படி தான் ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. வந்து உங்கள் கூடயே தான் இருக்கான். வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப பார்த்து க்யூட்டாக ரசிப்பான். ஒயின் அப்படி தானேன்னு சொல்லி அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவான். உங்களுக்கு அதை கேட்கும் போது ஹாப்பியாக இருக்கும். உங்களோட டேவோட பாண்ட் சுத்தமாக உடையவே இல்லை. உங்கள் கூட மேரேஜ் ஆன புதுசுலேயே வந்திருப்பான். ஸோ நீங்களும் டேவும் மாதிரியே தான் இருப்பீங்க. ஜங்குக்கும் கூட ஆட் ஆகிருப்பான், உங்கள் குழந்தை அவங்க கூட ஆட் ஆகிருக்கும். ஸோ உங்கள் ஃபேமிலி வந்துட்டு எந்த ஒரு இதுலையுமே எதுவும் பிரேக்லாம் ஆகாமல் இதே ஹாப்பினஸோட இப்படியே இருக்கும். ஓகேவா? ஹாப்பி என்டிங். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ரெக்கார்ட் பண்ணனால ஸோ ஓகே ஷார்ட்டாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணினேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் தெரியும். நான் வந்துட்டு இனிப்பேர் இந்த பிரேக் எடுக்க மாட்டேன், ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ரெகுலர் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.